வணக்கம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025இல் சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் பயிற்சி பெற்றால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நஷ்டங்களும் லாபங்களாக, கஷ்டங்கள் விலகி யோகங்களாக, இதுநாள் வரையில் ஏற்பட்டிருந்த பல வகையான தடைகளும் பல வகையான பிரச்சனைகளும், பொருளாதார பின்னடைவும், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்களும், தொழிலால், வியாபாரத்தால், குடும்பத்தால், எடுக்கின்ற முயற்சிகளால் ஏற்பட்டிருந்த அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள். சுவாதி நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். ராகுவின் ஆளுமை நிறைந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதையுமே செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற வைராகியமும் தெளிவான சிந்தனையும் அதிகப்படியான அறிவாற்றலும் உள்ள நட்சத்திரம்தான் இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஆரம்ப காலத்தில் சிறிது தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய இளவயதாகப்பட்டது அனுபவங்களை கற்று அதன் மூலியமாக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்துடன் தெளிந்த சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றிகளை பெறுகின்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சில மாதங்களாக, சில ஆண்டுகளாக பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்ததற்கு காரணம் ராகு கேது சரியில்லாமல் இருந்த நிலை. இப்போ தான் ராகு 6ல் இருக்கிறாருண்ணா. ராகு 6ல் தான் இருக்கிறார். அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் கெடு பலன்கள் இல்லாமல் இருந்திருக்காது. உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை இருந்திருக்கும். ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாத தன்மையாக மாறியிருக்கும். நண்பர்களும் விரோதிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும். உங்களுடைய கையிருப்பு கரைந்திருக்கும். செய்கின்ற தொழிலில் வருமானம் அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது. தசா சரியில்லாதவர்கள் கடனாளிகளாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட மாறியிருக்கலாம். ஆனால் சனி பயிற்சி என்பது உங்களுக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும். சனி பகவான் மிகவும் சிறப்பான பலன்களை தருகின்ற இடமாக சொல்லுவது ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பதும், 6ஆம் இடத்திற்கு வந்தால் ருண, ரோக, சத்ருஸ்தானங்கள் உங்களுக்கு எத்தனை வகையான தொல்லைகளை கொடுத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, வருமானத்தை தள்ளி வைத்த எத்தனை சக்திகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் விலகி நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு சனி பகவான் அமருவது ஒரு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி சுவாதி நட்சத்திரக்காரர்கள், அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம், நாமாக முயற்சி செய்தால்தான் பெரும் கஷ்டம். இது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம். சனி பகவான் மட்டும் இத்தகையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து விடுவாரா? இல்லை சந்தோஷம் அடையிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்கன்னு உங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமருகின்ற 2025இல் மார்ச் மாதத்தில் அமருகிறார் என்றால், இவர் பயிற்சியான 2 மாதங்களில் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானும் மாற்றம் பெற்று 9ஆம் ராசியில் அமர்ந்து விடுவார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் கர்மக்காரகன், 9ஆம் இடத்தில் தர்மக்காரகன். இதைவிட முக்கியமான ஒரு கிரகம் சொல்லுவது, கெடுக்கின்ற கிரகமே கொடுக்க ஆரம்பித்து விட்டால்
எவ்வளவு வேணாலும் கொடுக்கும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் ராகு கேது பயிற்சி. கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவது. இந்த கிரக அமைப்புகள் பல ஆண்டுகள் இப்படியே இருக்காது. 1½ ஆண்டு காலங்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையுமே நீங்கள் கண்ட கனவாக இருக்கலாம். இந்த பொருளெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா, இந்த பொருளெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படி என்கின்ற சில கனவாக இருந்தாலும் அதை நினைவாக மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள். 6ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தவுடன் இத்தனை ஆண்டு காலமாக பல வருஷமாக இருந்து வந்த கடன் தொல்லை தீரும், கஷ்டங்கள் விலகும், நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் இனி அவர்களை இனம் கண்டு வேறறுக்கக்கூடிய முக்கியமான காலம். அதற்குண்டான வழியை சனி பகவானே செய்வார். கெடுத்த கிரகம் இல்லையா, கொடுத்தே ஆக வேண்டும். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. கிரகங்கள் மாறும், மனிதர்களுடைய மனமும் குணமும் மாறும். மாற்றங்களை கொடுப்பது கிரகங்கள். ஆனால் இதிலிருந்து மாறாமல் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ஆனால் லக்கினம்னு ஒன்று இருக்கும், அதுதான் உயிர். ராசி என்பது உடல். அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் பலமாக அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பலன்களை விட 10 மடங்கு அதிகரிக்கும். யோக தசா இல்லைன்னா பலன்கள் நல்லபடியாக நடக்காதா? நடக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தருக்கு நல்லது நடக்க போகுதுன்னாக்கா மனசு சந்தோஷம் அடையும். கெட்டதுலேருந்து விலக போகிறோம், கடன் நம்மளை விட்டு விலக போகுது, கெட்டவர்கள் நம்மளை விட்டு விலக போகிறாங்கன்றது சந்தோஷமான செய்தி தான். இது அதிகப்படியாக நடக்க வேண்டுமென்றால் தசா ஒத்துழைக்க வேண்டும். இப்போது ராகுவின் தசாவான சுவாதி நட்சத்திரம், ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா, குரு தசா முடிந்தவுடன் சனி தசா, சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா. இப்படி தசாக்கள் மாறுபடும் போது அந்த தசாக்களை நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால்தான் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுப்பது இந்த கிரக அமைப்புகள் பேர்ச்சியாகி அமரும்போது. தசா சரியில்லாதவர்களுக்கு நற்பலன்கள் கொடுப்பது போல இருக்கும். ஆனால் விலகும்போது கொடுத்த கிரகமே அதை எடுத்து சென்றுவிடும். இப்போது ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் சொல்லுவாங்க நிறைய பேர், சாஸ்திரம் பொய், சாகிறது மெய். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தொடர் கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்து கொண்டே இருந்தால் மனம் என்பது விரக்தி அடையும், வேதனையில் மனம் நொந்து சொல்லக்கூடிய சொல்லாகவே மாறிவிடும். ஆகையால் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது அதுவாகவே சேரும். கடுமையாக உழைப்பதும், உழைப்புக்கு உங்களை பற்றியெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியம் குணம் கொண்டது தான் இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா துருன்னு இருப்பாங்க. எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது செய்து முடிக்கணும்னு பார்ப்பாங்க, அதை செய்யணுன்னுவாங்க, இதை செய்யணுன்னுவாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதிகப்படியாக உழைக்கக்கூடியவர்கள், உழைத்து தன்னுடைய உழைப்பால் முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்கள். ஆனால் இதிலும் சில வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மொத்த பேருமே இப்படி தான் இருக்காங்களே. ஒரு சிலருக்கு கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தால் பலன்கள் சொல்லுவது மாறுபடும். ஆனால் இப்பொழுது சனி பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல நிலையில்தான் அமர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை வீணாக்கக்கூடாது. திருமணம் செய்ய வேண்டுமா? முயற்சி செய்யுங்க, நல்ல நிலையில் கைகூடும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கா? கிரகங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. நீங்கள் நல்ல மருத்துவரை அணுகுவதும் மற்றவர்களுடைய ஆலோசனை கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்து
புத்திர பாக்கியம் கிட்டும். இதனால் வரையில் வீடு கட்ட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? இடம் உங்களுக்கு மனை அமையும். அந்த மனை இருக்கிறதுங்க அவங்களுக்கு, அதில் வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும், நண்பர்களால் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இதனால் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறுபட்டு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியாக இருக்கும். சில தவறுகளோ அல்லது குற்றங்களோ 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது செய்திருந்தால் அதே குரு பகவான் சனி பகவான் மாற்றம் பெற்றவுடன் உங்களுக்கு 9ஆம் ராசியில் மாறுவார். மாறும்போது கெடுத்த கிரகமே குரு பகவானே உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயங்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் மாறுவது மிக மிக உங்களுக்கு பணத்தால் பொருளாதாரத்தால் பின்தங்கி இருந்த உங்களை ஒரு முதலாளிகளாகவோ அல்லது பணக்காரர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு. அந்த பணக்காரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் யோக தசாவாக இருக்க வேண்டும். அந்த யோக தசாவாக இருந்துவிட்டால் இந்த சனி பகவான் எது கொடுத்தாலும், அதாவது சனி கொடுத்தால் யார் தடுப்பார், சனி கெடுத்தால் யார் கொடுப்பார் என்கின்ற பழமொழிகளுக்கு உட்பட்டு நாம் தேடுறது எதுவாக இருந்தாலும் அதுவாகவே நம்மக்கிட்ட சேரணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரக அமைப்புகளுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவும் வலிமையாக இருந்துவிட்டால் நீங்கள் விரல் விட்டு சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள், வசதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்களும் இருக்கலாம். தசா சரியில்லாதவர்களுக்கு கிடைக்கும், பெரிதளவாக இல்லாமல் உங்களுடைய தசாவுக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுத்து விட்டு போகும். ஆனால் இந்த கிரக அமைப்பு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனை கூட உயர்ந்த மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யோக கிரகங்களாகவே அமருவதால் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக சிந்தித்து கடுமையாக உழைத்து அதிகப்படியான அறிவை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் இதனால் வரையில் எதுக்காக நீங்கள் பின்தங்கி இருந்தீங்க, எது இல்லாமல் நீங்கள் வருத்தப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்கன்றதை நீங்கள் உணர்ந்தால் பொறுமையாக சிந்தனை பண்ணுங்கள். எப்பவுமே பொறுமையாக சிந்தனை செய்து நிதானமாக யோசித்து அதற்கு பிறகு கடுமையாக நீங்கள் உழைத்தால் நீங்களும் பணக்காரர் வரிசையில் கட்டாயம் இருக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா ஒத்துழைத்தால், யோக தசாவாக இருந்தால் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் எளிதில் நிறைவேறக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் அமருகிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.